பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சொதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நாம் எத்திசையும் புரிவோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை சொல்கிறது, இயேசுவின் வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோம். இயேசுவின் பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். இனியவர்களே, இயேசுவின் பெயரை அறிக்கையிட்டு நம்முடைய உதடுகள் செலுத்தும் காணிக்கைதான் புகழ்ச்சி பலி. கரங்களை உயர்த்தி இயேசு வாழ்க என்று சொல்வோம். இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. இயேசுனுடைய பெயரை உறக்க சொல்வோம். இயேசுனுடைய பெயரை அறிக்கையிடுவதன் மூலமாக ஆண்டவருக்கு நாம் புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதிக்கிறோம். இயேசுவே இயேசுவே மக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாமாக இருக்கிற இயேசுவே, இதோ இந்த நற்கருணையில் வந்திருக்கிறீரே, நீங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே, உமது வார்த்தையை, உமது பெயரை அறிக்கையிடுவது மூலமாக ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலி செலுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறுவோம், இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம், இன்னும் ஆர்வமாய் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம், எழுந்து கொள்வோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் முழு உள்ளத்தோடு, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. கரங்கள் தட்டி அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். நமக்கு எப்பொழுதும் உதவி செய்வதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஆண்டவருக்கு பெயர்கள் அப்படித்தான் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் எந்த நிலையில் மக்களை பார்க்கிறாரோ, எந்த நிலையில் மக்களோடு உறவாடுகிறாரோ, அதுவே ஆண்டவருடைய பெயராக மாறுகிறது. எபினேசரே, இதுவரையில் உதவினீரேன், உம்மை முழு உள்ளத்தோடு நான் ஆராதிப்பேன் என்று பாடுவார். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. உணர்ந்து பாடுவோம், உற்சாகமாக பாடுவோம். இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்கள் உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. கரங்கள் உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. உரையத்தை
ஆராதனை 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 அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகம் உற்சாகமா கைகள் தட்டி இன்னும் ஆபிரகாம் மலையிலே தன்னுடைய மகனை பலியிட செல்கிறார். ஒரே பேரான மகன். ஆண்டவர் கேட்டு விட்டார், பலியாக கொடுத்து விடவே என்று கொள்ளுகிறார். அந்த மகனை கொள்ளுகிற பொழுது, கொள்வதற்காக கைகளை உயர்த்துகிற பொழுது, கத்தியை தூக்குகிற பொழுது ஆபிரகாம் நிறுத்து என்று சொல்லுகிறார். இதோ கண்கள் உயர்த்தி பார்க்கையிலே ஆட்டுக்குட்டி இருக்கிறது. ஆட்டுக்குட்டியை பலியிட்டபடி சொல்லுகிறார், இவர் என்னை காண்கிற ஆண்டவர், என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு ஆராதிப்பேன் முழுதலத்தோடு, அன்பு கூறுவேன் ஆராதனை 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 பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் சுகம் தருகிறவர், சுகம் தருகிற ஆண்டவர் முன்பாக இருக்கிறார். நற்கருணை ஆண்டவர், எங்களை பாதுகாக்கிறவர், நன்றி நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நன்றி நமக்கு தேவையான சுகத்தை கொடுப்பவர், நன்றி யெகோவாரப்பா என்று பெயர் பெற்றவர், நன்றி யெகோவாரப்பா. ஆண்டவரே, இயேசுவே, நமக்கு சுகம் தாரும் என்று சொல்லி பாடு. ஆண்டவருடைய சுகத்தை பெற்றுக்கொண்டுதான் நான் திரும்புகிறேன். ஆண்டவருடைய பெயரை அறிக்கையிட்டு உறக்க பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆசீர்வதி. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழுதலத்தோடு, அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் நற்கருணை ஆண்டவரே, இதோ நற்கருணை ஆண்டவரே, எங்கள் முன்பாக அன்பு வந்திருக்கிறீரே. கூறுவேன் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக இதோ நாங்கள் முன்பாக ஆராதிப்பேன் ஆண்டவரே, யாரெல்லாம் உம்மை கண்டார்களோ, யாரெல்லாம் பார்வை கொண்டார்களோ, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்களே. இதோ நற்கருணை ஆசீர்வாதத்தை, ஆண்டவரே, உம்முடைய அருளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய குணமளிக்கும் உணவையும் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே வந்திருக்கிற, பாடிக்கொண்டிருக்கிற, கரங்கள் தட்டி கொண்டிருக்கிற, உற்சாகமாக உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் ஊற்றானவரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பார்வைத்தோடு ஆராதிப்பீராக. எங்களை மீண்டும் வைத்துக் கொள்வீராக. உம்முடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்துவோம். இயேசுவே ஆராதனை, இயேசுவை ஆராதனை, இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவை போற்றுகிறோம், இரண்டு கரங்களை உயர்த்தியபடியாக இயேசுவை போற்றுகிறோம். என்று சொல்லுவோம். இயேசுவை ஆராதனை, அல்லேலூயா, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவரை ஆராதனை, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய நாவினால் தூய ஆவியானவரை ஆராதனை, இயேசுவை ஆராதிக்கிறோம். இயேசுவே, வல்லவரை ஆராதனை, இயேசுவே, இயேசுவே. நல்லவரை ஆராதனை, இதோ எங்களை காத்து வழி நடத்துபவரை ஆராதனை, ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இயேசுவை ஆராதனை, இயேசுவே ஆராதிக்கிறோம். பிணிகளை தீர்ப்பவரை ஆராதனை, இயேசுவே நோய் நொடிகளிலிருந்து விடுதலை தருபவரை ஆராதனை, ஆராதிக்கிறோம். இயேசுவை ஆராதனை, இயேசுவே ஆராதிக்கிறோம். இயேசுவை ஆராதனை, அமைதியாக மனதுக்குள்ளாக இயேசுவை ஆராதனை, இயேசுடைய பெயரை விட்டு சொல்லி இயேசுவை ஆராதனை, மனங்களுக்குள்ளாக இயேசுவை இயேசுவை ஆராதனை, இயேசுவை ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை. நம் நடுவிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருப்பதை உணர்வோம். அமைதியிலே இயேசுவை உணர்வோம். இயேசுடைய கரங்கள் நம்மை தொடுவதை உணர்வோம். இயேசுவே, வீசும் தென்றலிலே ஆண்டவரை எளியா கண்டு கொண்டது போல இயேசுவே, நாமும் இயேசுவை கண்டுகொள்ளும்படியாக, இயேசுவே, ஆண்டவரை உணர்ந்து கொள்ளும்படியாக மனங்களை திறப்போம். இயேசுவே இறங்கி வாரும். அந்த மாலை வேளையிலே ஆவியானவரை சீடர்கள் இயேசுவை கண்டு கொண்டார்களே, இயேசுவே, இந்த மாலை வேளையிலே இயேசுவை நாம் கண்டு கொள்வோம். இயேசுவே, அப்படியாக அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே ஆராதனை, இயேசுவே உமக்கே மாட்சி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசர்கள் 2ஆம் நூல் 20ஆம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள். அரசர்கள் 2ஆம் நூல் 20ஆம் அதிகாரம். அந்நாட்களில் எசேக்கியா அரசர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். ஆமோத்சின் மகன் இறைவாக்கினர் எசாயா அவரிடம் வந்து, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாவி நின்று பிழைக்க மாட்டீர் என்றார். எசாயா சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் எப்படி உம் திருமுன் முற்றிலுமாக நம்பிக்கைக்குரியவனாக நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைந்தருளும் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுதார். எசாயா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று. நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனான எசேக்கியாவை நோக்கி, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். இன்றைக்கு 3ஆம் நாள் நீ ஆண்டவராகி எனது இல்லத்துக்கு செல்வாய். உனது ஆயுளுக்கு இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டுவேன். மேலும் உன்னையும் இந்நகரையும் அசீரிய மன்னனின் கையினின்று விடுவிப்பேன். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் இந்நகரை பாதுகாப்பேன் என்று சொல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இனி இவர்களே, கடவுளுடைய அருளை பாருங்கள். இறைவாக்கினர் எசேக்கியா இறக்கும் தருவாயில் இருக்கிறார். அந்த நிகழ்வை ஏற்று யோசித்து பாருங்கள். மன்னன் இறக்கும் தருவாயில் இருக்கிறார். இந்த நேரத்திலே
இந்த துன்பத்திலே எல்லா மனிதரும் எதை விரும்புவோம்? ஒரு நல்ல வார்த்தை யாரும் சொல்ல மாட்டாங்களா என்று நினைப்போம். ஒருவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறார் என்று சொன்னால், மருத்துவமனையிலோ வீட்டிலோ படுத்த படுக்கையாக இருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருக்கிறார். அவரை பார்த்து நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே? இந்த மனுஷன் யாரா, நம்ம சாவுன்னு தெரியும், ஆனாலும் இந்த நேரத்தில் ஒரு நாலு நல்ல வார்த்தை சொல்ல தெரியாத அந்த மனுஷனுக்கு என்று நினைப்போம். இறைவாக்கினர் எசேக்கியா அந்த நிலையில் தான் இருக்கிறார். யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட மாட்டாங்கிறார். இறைவாக்கினர் எசாயா அங்கே வருகிற பொழுது அரசர் எசேக்கியா என்ன நினைக்கிறார்? இந்த இறைவாக்கினர் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கொடுப்பார், நான் நலம் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்வார், ஆண்டவருடைய இல்லத்தில் நான் வாழ்வேன் என்று சொல்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இறைவாக்கினர் எசாயா அரசன் எசேக்கியாவை பார்த்து என்ன சொல்கிறார்? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நீ இறந்து போவாய் என்று சொல்வார். வேறு எதுவுமே சொல்லலை, நீ இறந்து போவாய், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணு, அடுத்த அரசனை ஏற்பாடு பண்ணு, எல்லா காரியத்தையும் செய்து முடி என்று சொல்வார். இனி இவர்களே எசேக்கியா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எப்படி? நான் ஆண்டவருக்கு முன்பாக நல்லவனாக வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் கடவுளுக்கு அர்ப்பணித்து இருக்கிறேன், ஆண்டவரே உன் முன்பாக நான் நேர்மையாக வாழ்ந்திருக்கிறேனே, மாசற்றவனாக இருந்திருக்கிறேனே, நான் இறந்து போகணுமா? நான் ஆண்டவர்கிட்டே கேட்பேன். இறைவாக்கினர் எசேக்கியா ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே என்ன இப்படி செஞ்சிட்டீல, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டீரே, நான் இன்னும் வாழ வேண்டும், உம்மை புகழ வேண்டும், உமது ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இறைவாக்கினர் எசேக்கியா ஜெபிக்கிறார். இனி இவர்களே அரண்மனையின் முற்றத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே இறைவாக்கினர் எசாயாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வழங்கப்படுகிறது. நீ திரும்பிச் செல், என்னுடைய மகன், என்னுடைய மக்களின் தலைவன் அரசன் எசேக்கியாவை பார்த்து சொல்வாயாக, இன்னும் உன்னுடைய வாழ்நாட்களில் 15 ஆண்டுகளை கூட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனிதனை பார்த்து நீ இறந்து போவாய் என்று ஆண்டவர் சொன்னாரோ அதே மனிதனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 15 ஆண்டுகளாக உன்னுடைய வாழ்நாட்களை கூட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்வோம் ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி சொல்வோம் ஹல்லேலூயா. இயேசுவே வாழ்க, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இனி இவர்களே ஆண்டவருடைய பார்வையை பாருங்கள். உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்கிற ஆண்டவர் உடனடியாக சொல்கிறார், இல்லை, உன்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்நாட்களை 15 ஆண்டுகளாக கூட்டுவேன். இனி இவர்களே இதே போன்ற ஒரு நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய தந்தையார் மிகச்சிறந்த மனிதர், இறைபக்தியாளர், கடவுள் மீது அதீதமான நம்பிக்கை கொண்டவர். எனக்கு கூட அந்தளவுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கான்னு தெரியாது. என்னுடைய அப்பாவுக்கு அவ்வளவு நம்பிக்கை உண்டு. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்டவரை நினைத்து வழிபாடு செய்யாமல், நன்றி சொல்லாமல், ஜெபிக்காமல் செய்வதில்லை. அவ்வளவு ஒரு அர்ப்பணம் உள்ள மனிதர். இனி இவர்களே அவர் கிட்டத்தட்ட 14 வயதிலேயே ஏற்பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். எங்கள் வீட்டில் 10 பிள்ளைங்க, நான் எங்கள் வீட்டில் 8வது, எனக்கு அடுத்து 2 பசங்க இருக்காங்க. 10 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்களை காப்பாற்ற நினைச்ச வேண்டியிருக்கும், நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். எனவே ஏறத்தில் 14 வயதிலே எங்கள் அப்பா வேலை செய்ய ஆரம்பித்தார். எங்களுடைய திருமணமான பிறகும் அந்த வேலையை தொடர்கிறது. மிக கடினமான உழைப்பாளி. எந்த அளவிற்கு உழைப்பாளி என்று சொன்னால், அவர் அதிகமாக உழுது மண்வெட்டி இந்த வேலைகள்லாம் செய்ததுனால குறுக்கில் இருக்கிற எலும்பு இருக்குல்ல, அது வந்து நல்லா தேய்மானம் அடைந்து விட்டது. இனிமேல் அவரை எதுவுமே செய்ய முடியாது. வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்திற்காக செல்ல வேண்டும் என்கிற அளவிற்கான உழைத்து விட்டார். நான் ஒரு முறை அவருடைய அப்பாவோடு காலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். வயலிலே எங்கள் அப்பா உழுது கொண்டிருக்கிறார். திடீரென்று எங்கள் அப்பாவுடைய கூக்குரல் கேட்கிறது. என்ன என்று போய் பார்த்தா எங்கள் அப்பா அப்படியே ஏற்கலப்பையோடு விழுந்து கிடக்கிறாங்க. மாடு 2க்கும் கழுத்து என்ன செஞ்சிச்சு, நல்லா திருகிருச்சு. எங்கள் அப்பாவில் ஒன்றும் செய்ய முடியல, அப்படியே அப்படியே மாதிரி பின்னி கொண்டு இருக்கிறார். அந்த நிலையில் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் கையில் இருந்த அருவாவை வச்சு மாட்டினுடைய கழுத்தில் இருந்த கயிறை வெட்டினார். மாடு 2 விடுதலையாச்சு, கீழே விழுந்துட்டார். அப்போ எங்கள் அப்பா விட்டு சொல்கிறாங்க, ஓடி போய் அம்மாவே என்ன செய்ய கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் காட்டிலேருந்து எங்கள் ஊருக்குள்ளே போனால் ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுறேன். எங்கள் அப்பா அது வரைக்கும் அந்த வயக்காட்டில் தான் இருந்தாங்க. எங்கள் அம்மாட்ட சொல்லியாச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவுடைய காப்பாற்றிலாம் கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் எல்லாம் சரியாச்சு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒரு முறை எங்களுடைய அப்பாட்ட நான் சாமியாரான பிறகு தான் பேசி கொண்டு இருக்கிற பொழுது எங்கள் அப்பா அந்த நிகழ்வை பற்றி என்னிடம் சொல்லி கொண்டிருந்தான். இனி இவர்களே மருத்துவமனையில் சேர்க்கிற பொழுது மருத்துவர் சொன்ன வார்த்தை எங்கள் அப்பா அவருக்கு நல்லா தெரியும். வருவேல அவ்வளோதான், சரியா, எலும்பினுடைய முனைப்பகுதி நல்லா தேஞ்சிருச்சு, இனி நீ மம்பட்டி எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு என்று சொல்லிவிட்டான். அவர் சொன்ன உடனே எங்கள் அப்பாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
இறைவக்கன் எசேக்கியாவை சொல்லி எங்கள் அப்பா ஜெபித்தாராம். இறைவக்கன் எசேக்கியாவைக்கு நீர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தீரே, என்னுடைய பிள்ளைகள் இப்பொழுது தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவன் குருவானவராக, என்னுடைய அண்ணன் ஒருவர் அருள் சகோதரராக இருக்கிறார். ஒருவன் அருள் சகோதரராக படித்து கொண்டிருக்கிறான். அவன் அருள் சகோதரராவதை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எசேக்கியா அரசர் மட்டும் ஜெபம் பண்ணும்போது வாழ்க்கை முடிஞ்சிச்சின்னு சொன்ன பிறகு கூட 15 வயசும் கூட்டி கொடுத்தீங்களே, என்னுடைய பிள்ளைகள் வளர்வதை நான் பார்ப்பதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று சொன்னார். இனிவர்கள் இது நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கும் பட்சத்தில் நடந்த நிகழ்வு. இப்போ எனக்கு 38 வயசு ஆகுது. இன்றும் என்னுடைய அப்பா ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடவுளுக்கு நன்றி. இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க. இனிவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய நலம் தரும் வல்லமையை எந்த மனிதர் நம்புகிறாரோ அவர் வாழ்வை பெற்றுக்கொள்வார். என்னுடைய அப்பா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், இன்னும் ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு காலையில் எங்கள் அப்பாவை பார்த்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்தேன். இனியவர்களே, இப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை எங்கள் அப்பாவுக்கு கடவுள் எப்படி கொடுத்தார்? அவர் நம்பினார், ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தார். விவிலியத்தை சொல்லியிருக்கிறது, எசேக்கியா என்கிற ஒரு அரசனுக்கு வாழ்வு முடிந்த பிறகும் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தீரே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீட்டித்தாரும் என்று சொல்லி கேட்டார். நமக்கெல்லாம் பைபிளில் பல நேரங்களில் என்ன செய்யுது, வார்த்தைகள் நல்லா இருந்துச்சுன்னா வாசிக்கிறோம், அவ்வளோதான். அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறோமா? இல்லை. அந்த வார்த்தையை முழுமையாக நம்புகிறோமா? இல்லை. இனி அவர்கள் யாரோ ஒரு ஜெபிக்கிறார், நமக்காக ஜெபித்துக் கொள்கிறார், நல்ல வார்த்தையை சொல்கிறார், கேட்டுக்கிறோம். ஆனால் அந்த இறை வார்த்தையை, அந்த விவிலியத்தில் இருக்கிற மாந்தர்களை, அவர்களுடைய நம்பிக்கையை நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பேன் என்று சொல்லி என்றாவது யோசித்திருக்கிறோமா? பல நேரங்களில் இல்லை. ஆனால் எந்த மனிதர் விவிலியத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உண்மையானவை, அவை உயிருள்ளவை, அவை ஆற்றல் தருபவை என்று சொல்லி நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அதற்கு அர்ப்பணிக்கிறார்களோ, அதே போன்ற ஒரு தன்மையில் வாழ முயற்சி செய்கிறார்களோ, அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்கிறார்கள். இதற்கு நான் சாட்சி. இனி அவர்களே, இப்படிப்பட்ட அற்புதங்களை கொடுக்கிற ஆண்டவர் இதோ இந்த நற்கருணையில் நம் முன்பாக இருக்கிறார். நற்கருணையில் இருக்கிறார். உயிருள்ள ஆண்டவராக இருக்கிறார். உடலும் இரத்தமும் உள்ள மனிதராக இருக்கிறார். ஊனும் சதையும் கொண்ட ஆண்டவர் இவர் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறார். இனியவர்களே, இந்த அற்புதமான ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும்? வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொன்ன எசேக்கியாவிற்கு தான் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்கிற நிலைமை நமக்கு ஏற்படுது. அவ்வளோதான், இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன செய்ய முடியும் என்று நாமே நினைத்திருப்போம். நம்மை சார்ந்திருக்கிறவரெல்லாம் விழுந்துட்டான், முடிஞ்சிச்சு, அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனி நம்ம தான் பெரிய ஆள், அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைத்திருப்பார்கள். நாமே நம்முடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு இருப்போம். அப்படிப்பட்ட இருண்ட சூழ்நிலையில் கூட எந்த மனிதர் ஆண்டவரை நம்புகிறாரோ அவர் அந்த இடுக்கணிலிருந்து விடுவிக்கப்படுவார். இது உண்மை, இது சத்தியம். இனி அவர்களே, விவிலியத்தில் பார்க்கிறோம், தொடக்க நூல் 18வது அதிகாரம், தொடக்க நூல் 21ஆம் அதிகாரம் 9வது வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆகார் அவருடைய மகன் இஸ்மையேலோடு வெளியேற்றப்படுகிறான். அவர்கள் பாலை நிலத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் கொண்டு போன உணவெல்லாம் காலியாகிருச்சு, தீர்ந்து போய்விட்டது, தண்ணீரும் இல்லை. அப்பொழுது 15வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், எல்லாம் தீர்ந்த பிறகு மகன் இறந்துதான் போகிறான் என்பதை அறிந்த அவருடைய தாய் ஆகார் என்ன செய்கிறார், ஒரு முட்புதரிலே தன்னுடைய மகனை வைத்து விட்டு சொல்கிறார், தூரமாக ஓடி போய் அழுகிறார், என்னுடைய மகன் சாகத்தான் போகிறான், என்னுடைய மகன் சாக போகிறானே, என்னுடைய கைகளால் என்னுடைய கண்கள் முன்பாக என்னுடைய மகன் சாவதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி ஒரு அம்பு எரிகிற தூரம் நினைச்சிடும். ஒரு அம்பு இழுத்து எரிஞ்சால் எவ்வளோ தூரம் போகும்? அவ்வளோ தூரம் ஓடிட்டாங்க. என் பையன் சாகிறத என்னால் பார்க்க முடியாது, ஓடிட்டான். அங்கு சென்று அழுது கொண்டு இருக்கிறார், ஒப்பாரி வைக்கிறார், என்னுடைய மகன் சாக போகிறான். நானும் அந்த குழந்தையை கேட்டேன், என்னுடைய தலைவர் ஆபிரகாம் அல்லவா அவருடைய மனைவிக்காக இந்த குழந்தையை எனக்கு கொடுத்தார், நான் அவருக்காக அல்லவா அந்த குழந்தையை பெற்றுவிட்டேன். ஆனால் இப்பொழுது இந்த குழந்தையோடு நான் துரத்தப்பட்டு விட்டேனே, துரத்திய நேரத்தில் எந்த குழந்தையை நான் பெற்றெடுத்தேனோ அந்த குழந்தை என் கண் முன்பாக சாக கிடக்கிறது, இதை நான் பார்க்க சகியே என்று சொல்லி ஓடிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். இனி இவர்களே, விவிலியம் சொல்கிறது, ஆகார் என்று வானத்திலிருந்து வானதூதர் கூப்பிடுகிறார், அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தி இருக்கிற இடத்திலிருந்து பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். உன் பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள்,
அவனிடமிருந்து மிக பெரிய இனம் ஒன்றை ஏற்பாடு செய்வேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி எசேக்கியா அரசன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லும் போது அவன் சுவர் பக்கமாக திரும்பி ஆண்டவரே என்று அழுகிற பொழுது அவனுடைய அழுகுரல் ஆண்டவரை எட்டியதோ, அதுபோல ஆகார் தன்னுடைய மகனை தூரை போட்டுவிட்டு ஓடி போகிறார். மகனுடைய கூக்குரல் ஆண்டவருக்கு கேட்கிறது. மகனுடைய கூக்குரல் எனக்கு கேட்டுச்சுன்னா, என் மகன் சாகுற பொழுது அந்த அழுகுரல் எனக்கு கேட்டுச்சுன்னா என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு சொல்லி தாய் அம்பு எறிகிற தூரம் ஓடி போய்விட்டார், தூரமாக போய்விட்டார். மகனுடைய குரல் தாய்க்கு கேட்கவில்லை, தாயினுடைய குரல் மகனுக்கு கேட்கவில்லை. அவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எங்கோ இருக்கிற ஆண்டவர் பையனுடைய கூக்குரலை கேட்டவனுக்கு சுகம் கொடுக்க மட்டும் செய்யவில்லை, அவனிடமிருந்து எந்த மனிதன் எந்த குழந்தை இறக்கப் போகிறதோ அந்த நிலையில் இருக்கிற குழந்தையிலிருந்து மிக பெரிய இனம் ஒன்றை உருவாக்குகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இனியவர்களே, வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் அச்சப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் குழம்பி போக வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் மிக பெரிய ஆற்றலை அந்த நிலையில் உங்களுக்கு கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது என்ற நிலையில் யாரெல்லாம் வருந்துகிறார்களோ அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் அவர்களை மிக பெரிய உயரத்துக்கு உயர்த்துவார். ஏனென்றால் ஆண்டவர் நம்பிக்கைக்கு உரியவர், ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் இதை செய்வார். இனி இவர்களை இப்படியாக விவிலியத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். எகிப்திலிருந்து இஸ்ராயல் மக்கள் விடுதலை பெறுகிறார்கள். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 400 ஆண்டுகளாக இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அந்த அடிமை நிலையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். விடுவிக்கப்பட்ட பிறகு அவர்கள் என்ன செய்கிறாங்க? பாலும் தேனும் பொழிகிற கானான் நாட்டில் சென்று நான் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று நினைத்து என்ன செய்கிறாங்க? எகிப்தியரை கொள்ளையடித்து அவருடைய பொன்னையும் நகையும் பெற்றுக்கொண்டு ஆடு மாடுகளை கொண்டு பெருங்கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக 400 வருஷமாக அடிமைத்தனத்தில் இருந்துட்டு திடீர்னு விடுதலை கிடச்சி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, திடீர்னு விடுமுறை விடுறாங்க ஸ்கூலில். முழுவாண்டு பரீட்சை முடிஞ்சு விடுமுறை பெற்றாங்கன்னா பசங்க என்ன செய்வாங்க? பூக்கத்துக்கு எரியுவான், எங்கே கிடக்குனே தெரியாது, 6 மாதம் ஓடுவான், சாடுவான், கத்துவான், கதறுவான், அப்படி தானே ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் ஆண்டு பரீட்சை முடிஞ்சாலே ஒரு பையனுக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம்னா 400 ஆண்டுகளாக அடிமை நிலையத்தில் இருந்த மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக போயிருப்பாங்க. சாப்பாடே இல்லை, ஆனால் நாங்கள் பாலும் தேனும் பொழிகிற கானான் நாட்டுக்கு போகிறோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். சும்மா போகலை, எகிப்தியரை கொள்ளடிச்சிட்டு போகிறோம், சும்மா போகலை, ஆடு மாடெல்லாம் பற்றிட்டு போகிறோம், சும்மா போகலை, பெருங்கூட்டமாக போகிறோம், எவ்வளோ சந்தோஷமாக போயிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், எந்த பார்வோன் மன்னன் போங்கன்னு சொன்னானோ அவன் மிகப்பெரிய படைகளை கொண்டு மக்களை பின்தொடர்கிறான். தப்பிச்சு ஓடலாம் பார்த்தா முன்னாடி செங்கடல் போச்சு. 400 வருஷம் அடிமையாக இருந்தாலும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. முன்னாடி போனால் கடலில் விழுந்து சாகணும், பின்னாடி ஓடினா பார்வனுடைய படைகளில் சிக்கி சாகணும், வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி ஓ என்று கத்தி கதறுகிறார்கள். இனி இவர்களே, மோசே நீங்கள் அழாதீர்கள், இப்படி அழாமல் இருக்க முடியும்? இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டி விட்டீரே, முன்னாடியும் பிரச்சனை பின்னாடியும் பிரச்சனை, சைட்லையும் ஓட முடியாது, முடிஞ்சிச்சு எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போயிட்டுன்னு சொல்லி நாங்கள் அழுகிற பொழுது அழாதீர்கள்னு சொல்கிறேன், எப்படி இருக்க முடியும் என்று நினைக்கிறார். ஆனால் கடவுள் சொல்கிறார், இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள், ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். இனிவர்களை நடந்தது என்ன? செங்கடல் 2ஆக பிரிந்து எந்த கடலுக்குள் மூழ்கி இறப்போம் என்று இஸ்ரேல் மக்கள் நினைத்தார்களோ, வாழ்க்கை முடிஞ்சிருச்சியா என்று நினைத்தார்களோ, அந்த செங்கடல் 2ஆக பிளந்து வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி மன்றாடிய மக்கள் அந்த துன்பத்தின் வழியாக, செங்கடல் வழியாக கடந்து சென்றார்கள். எவர் ஒருவர் தங்களுடைய தைரியத்தின் மீது, தங்களுடைய வல்லமை மீது நம்பிக்கை வைத்து செங்கடலுக்குள் நுழைந்தார்களோ அந்த பார்வோனுடைய படை முழுவதுமாக அழிந்தது. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு, செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும்.
நன்றியால் நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு. இனியவர்களே, எந்த மனிதர் ஆண்டவரை நம்புகிறார்களோ, வாழ்க்கை முடிந்து போகிறது என்ற நிலை வந்தாலும் யார் ஆண்டவரை நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கை புதிய அத்தியாயத்தை, புதிய வாழ்க்கை தொடங்கும். யாயிர் 12 வயதான தன்னுடைய மகள் இறக்கும் தருவாயில் ஆண்டவரை நோக்கி போகிறார். ஆண்டவரே, என்னுடைய மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து சுகம் கொடுப்பீராக என்று சொல்கிறார். இயேசு அவருக்கு சுகம் கொடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? சிறுமி இறந்து விட்டாள் என்ற செய்தி சொல்லப்படுது. ஆகாருடைய மகன் இறக்கவில்லை, அரசன் எசேக்கியா இறக்கவில்லை. இருவரும் சாவினுடைய இறுதியில் நின்றார்கள். அவர்களுக்கு கடவுள் வாழ்வு கொடுத்தார். ஆனால் யாயினுடைய மகள் இறந்து விட்டாள். இறந்து விட்டாள் என்று சொன்னபொழுது கூட யாயிர் கலங்கவில்லை. இயேசு சொல்லுகிறார், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று சொன்னார். இனியவர்களே, மகள் இறந்து விட்டாள் என்று தெரிந்த பிறகும் கூட யாயிர் இயேசுவை நம்பினார். மகள் இறந்து விட்டாள் என்று தெரிந்த பிறகும் கூட யாயிர் இயேசுவை நம்பினார். எனவே இறந்த மகள் உயிர் பெற்றார். வாழ்வின் இறுதி நிலையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இறந்த நிலையில் இருந்தாலும் யார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வார்களோ அவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள், உயிர்ப்பை பெற்றுக்கொள்வார்கள், உன்னதத்தை பெற்றுக்கொள்வார்கள். முழந்தால் படியிடுவோம். இயேசுவே, நாங்கள் உம்மை நம்பி வருகிறோம், எங்களை குணப்படுத்தும் என்று சொல்லுவோம். கண்களை மூடுவோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும் என்று சொல்லுவோம். என்னுடைய பாதத்தில் விழுவோம். தாவீது அரசு சொல்வார், மனிதர்களின் கையில் அல்ல, ஆண்டவருடைய கைகளில் விழுவோம், அவர் நமக்கு சொல்வார். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும் என்று சொல்லுவோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். பாடுவோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். உணர்ந்து பாடுவோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை நம்பிக்கையோடு பாடுவோம். வாழ்வும் வழியும் பலமும் நலமும் நீரே என்னும் உண்மையை நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவை, நம்பி வந்தேன் இயேசுவே, உண்மையான நம்பிக்கையோடு பாடுவோம். குணப்படுத்தும். எனது நலமே எண்ணி வாழ்ந்து பாவம் செய்தேன் இறங்குமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை நம்பிக்கையில் பாடுவோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். உள்ளத்தாலும் உடலினாலும் உடைந்து போனேன் பாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே, சுகப்படுத்தும் என்று சொல்லி என்னை குணப்படுத்தும். நம்பி வந்த இயேசுவை, நம்பி இசைக்கியாவை போல, வந்தேன் இயேசுவே, அரசன் இசைக்கியாவை போல என்னை சுகப்படுத்தும். குணப்படுத்தும். மனிதரிடையே உம்மை காணும் பார்வை எனக்கு தாருமே. நம்பி ஆகாரின் மகன் கோயில் கொடுத்தீரே, இயேசுவே, எனக்கு சுகந்தாரன். என்னை குணப்படுத்தும். நம்பி வந்த இயேசுவை, நம்பி
இலுமை தேடி வருகிறோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்த இயேசுவே, நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். கரங்களை நெஞ்சோடு சேர்த்துக் கொள்வோம். கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்வோம். நம்முடைய மனக்கண் முன்பாக ஆண்டவர் இயேசுவை தவிர வேறு எதுவும் இருக்க வேண்டாம். இயேசுவே, நலன்களை தருகிறவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறேன். நீ நலம் தருவீர் என்று நம்பி வந்திருக்கிறேன். என்னை குணப்படுத்தும் என்று சொல்லுவோம். என்னை மட்டுமல்ல ஆண்டவரே, யாரெல்லாம் உடல் நோயால் மனநோயால் வருந்துகிறார்களோ, மன பாரத்தால் குடும்ப பாரத்தால் திகைத்து போயிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் நீர் சுகம் கொடுக்கும்படியாக இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம். நீ நம்புகிறாயா? நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய் என்று சொன்னீரேன். உம்மை நம்பி வந்திருக்கிற எங்களை இந்த நாளில் நீர் சுகப்படுத்துவீராக. இந்த நாளில் நீர் எங்களுக்கு வலு கொடுப்பீராக, ஆற்றலை கொடுப்பீராக, உன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன பிறகு உன்னுடைய ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பும்படியாக நம்பி வந்திருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கைக்கு தக்க பலனை நீ தந்துதான் ஆக வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய அருள் கரத்தை, உம்முடைய வல்லமையான உடனிருப்பை ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையால் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தும். அமர்ந்து கொள்வோம். இனியவர்களே, ஆண்டவர் ஒருவருக்கு குணத்தை, உடல் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அவர் கொடுத்து விடுவார். அந்த மனிதருக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா, அது பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் ஒருவருக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார், அவர் கொடுப்பார். இனியவர்களே, ஒன்று எனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் பெற்றுக்கொண்ட அந்த உடல் சுகத்தால் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் அதை செய்வார். 38 ஆண்டுகளாக பெத்சதா குளத்தில் ஒரு நோயாளி படுத்திருக்கிறார். 38 ஆண்டுகள். அவரை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ சுகம் பெற விரும்புகிறாயா, நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்கிற பொழுது, என்னையா பேசுகிற, 38 வருஷம் அங்கேயே தான் கிடக்கிறேன், யாரும் அதை பற்றி கண்டுக்கிடவே இல்லை. இந்த குளத்தில் வானதூதர் தண்ணீரை கலக்குகிற பொழுது இறங்கினால் சுகம் பெற்றுக்கொள்வேன், எத்தனையோ மனிதருக்கு அது தெரியும். ஆனால் 38 ஆண்டுகளாக ஒரு மனிதர் கூட எனக்கு உதவி செய்யவில்லை. சுகம் பெற விரும்புகிறாய் என்று கேட்கிறாயே என்று இயேசுவை பார்க்கிறார். இயேசு சொல்கிறார், உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிற வார்த்தையை நம்பு. நீ குளத்துக்குள்ளே இறங்கணும் அவசியம் இல்லை, யாரும் உன்னை இறக்கிவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் சொல்லுகிறேன், எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ. இவர்களில் 38 ஆண்டுகளாக எந்த மனிதரும் எனக்கு உதவி செய்யவில்லை, எவரையும் எனக்கு நலம் கொடுக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் நலமே பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நலம் பெறுகிறாய் என்று கேட்கிற பொழுது யாருமே எனக்கு உதவி செய்யலையா என்று சொல்லி வாழ்க்கை வெறுத்து போயிருக்கிற அந்த மனிதர் 38 வருஷமாக கடந்த நிலையெல்லாம் மறந்துவிட்டு, குளத்துக்குள்ளே தான் இறங்கணும் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு, உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ என்று சொல்லுகிற பொழுது உடனடியாக செய்தார் என்றால் அது அவருடைய நம்பிக்கை. நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்கிற பொழுது என்னை தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா நான் முடியாது என்று நினைத்த மனிதர்
நான் சொல்கிறேன், உன் படுக்கையை தூக்கிக்கொண்டு நீ போ என்று சொல்கிற பொழுது அவருக்கு நம்பிக்கை இருந்ததால் அவர் எழுகிறார், தன்னுடைய படுக்கையை சுமந்து கொண்டு செல்கிறார். இயேசு யாருன்னு அவருக்கு தெரியாது, அது இயேசு தானும் அவருக்கு தெரியாது. அவரை ஆலயத்தில் பார்க்கிற பொழுது, இதோ நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது நிகழாதபடி பாவம் செய்யாதீர். அவர் நம்பினார். அந்த நம்பிக்கை அவருக்கு வலு கொடுத்தது, புதிய ஆற்றல் கொடுத்தது, புதிய சக்தி கொடுத்தது. இனியவர்களே, நம்மளாம் நம்பி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படி தானே? யாராவது நம்பாமல் சும்மா வந்தேன், சாப்பாடு போடுவாங்கன்னு வந்தேன், இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவேன், மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவேன், ஒரு டூர் மாதிரி போயிட்டு வருவேன், யாராவது வந்திருக்கீங்களா? யாருமே வந்திருக்க மாட்டோம். நம்முடைய நம்பிக்கை தான் நம்மை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது. என்னுடைய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வருவதில்லை என்று எழுதி சொல்கிறார். அப்படின்னா நம்ம இந்த நேரத்தில் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய அருள்கரம் நம்மை இங்கு இட்டு வந்திருக்கிறார். இனியவர்களை, எழுந்து கொள்வோம், எந்திரிப்போம். குறிப்பாக இந்த நாளிலே நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். இனியவர்களே, இயேசுனுடைய ஆசீர்வாதம் வித்தியாசமானது. அந்த மனிதர் நம்பினால் அவருக்கு சுகம் கொடுக்கிறார். அந்த மனிதருக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி யார் சுமந்து வருகிறார்களோ அவர்களுக்கும் சுகம் கொடுக்கிறார். எனவே நமக்காக மட்டும் இந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றவர்களுக்கு மற்றவங்களுக்காக ஜெபிப்போம். ஒரு 4 மனிதர்கள் முடக்குவாதமற்ற ஒருவனை மேற்கூரையை எடுத்துவிட்டு கீழே இறக்குகிற பொழுது அந்த 4 மனிதர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவருக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கும் சுகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நற்கருணை ஆண்டவரை உற்று பார்ப்போம். இந்த ஆண்டவரை உற்று நோக்கும். சக்கையு இயேசுவை பார்த்தான், இயேசுவினிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். 38 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்த மனிதரை இயேசு பார்த்தார், அவருக்கும் சுகம் கிடைத்தது. நாம் பார்த்த இந்த நற்கருணை ஆண்டவரை கண்களுக்குள்ளாக மூடிக்கொள்வோம், கண்களுக்குள் வைத்துக் கொள்வோம். கண்களை இறுக மூடி கரங்களை விரித்து கொள்வோம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். வெறுங்கையராய் உங்களை திரும்பி போக விடமாட்டேன் என்று சொன்ன ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். வானத்தினுடைய பலகணிகளை திறந்து கொட்டுவேன், இடம் கொள்ளாத மட்டும் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை குணப்படுத்துகிற வல்லமையை இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கரங்களை விரித்து கண்களை மூடிக்கொள்வோம். இயேசு இன்றைய நாளில் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களுடைய கண்களில் இருக்கிற கண்ணீரை துடைக்கப் போகிறார். மகனை இழந்த வேதனையா, நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலையா, பொய்யான வழக்குகளில் சிக்கிக் கொண்டீர்களா, கடன் பிரச்சனையா, குடும்பத்தில் வறுமையா, வேதனையா, கவலையா, கண்ணீரா, எதற்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஆண்டவர் நம் சார்பாக இருக்கிற பொழுது நமக்கு எதிராக இருப்பது யார்? பவுலடிகளாருடைய வார்த்தைகள் வீணானவை அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம உள்ளதாக மாற்றும். இந்த ஆண்டவரோடு இணைந்து இந்த ஆண்டவரை நம்பி இதோ இந்த நேரத்திலே நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்ணீரை போக்கப் போகிறார், கவலைகளை நீக்கப் போகிறார். இஸ்ரவேல் மக்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்று அழுது கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் துயர் வர வேண்டாம், இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள், ஆண்டவரே உங்களுக்காக போராடுவார் என்று சொல்லி மோசே சொன்னது போல நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் புலம்ப வேண்டாம். உங்களை தொடுகிறவன் ஆண்டவருடைய கண்மணிகளை தொடுகிறான் என்று சொல்லி சொல்கிறார். என் கண்மணியே, நீ கலங்க வேண்டாம் என்றார். கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலை தீர்ப்பார் இயேசு, கண்ணீர் துடைப்பார் இயேசு. நம்பிக்கையோடு மன்றாடும். கவலை தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம், நீ புலம்ப வேண்டாம், கண்மணியே நீ கலங்க வேண்டாம்.
அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம் கண்மணியே நீ கலங்க வேண்டாம். முழந்தால் படியிடுவோம். கண்களை மூடியபடியே கரங்களை விரித்தபடியே முழந்தால் படியிட்டு இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக நம்மை தாழ்த்திக் கொள்வோம். கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலை தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம் கண்மணியே நீ கலங்க வேண்டாம். உங்களுடைய கண்ணீர்களை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய வருத்தங்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுங்கள். உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது போட்டு விடுங்கள். அவர் உங்கள் மீது கவலை கொண்டு இருக்கிறார் என்று விழிச்சிருக்கிறார். ஆண்டவர் முன்பாக அழுங்கள். ஆண்டவர் முன்பாக உரத்த குரலில் உங்களுடைய தேவைகளை எல்லாம் எடுத்து சொல்லுங்கள். இந்த மனிதர்கள் உங்களுடைய கூக்குரலை கேட்காமல் இருக்கலாம். ஆண்டவரிடம் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, வாய்விட்டு மன்றாடுகிறார்களோ, அவருடைய குரலை ஆண்டவர் கேட்கிறார். என் செவியில் படும்படி நீங்கள் சொன்னவற்றையே உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த நேரத்தில் முன்பாக இருக்கிறாரே, நாம் உரத்த குரலிலே ஆண்டவரினுடைய தேவைகளை எல்லாம் சொல்லுவோம். கண்ணீர் துடைப்பார் இயேசு. உங்களுடைய ஜெபங்களை ஏற்று வைங்கள். கவலை தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம் கண்மணியே நீ கலங்க வேண்டாம். அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம் கண்மணியே நீ கலங்க வேண்டாம். கண்மணியே நீ கலங்க வேண்டாம். கண்ணீர் துடைப்பார் இயேசு. கண்மணியே நீ கலங்க வேண்டாம். இயேசுனுடைய ஆற்றலை, குணப்படுத்துகிற வல்லமையை உணர்வோம். எகிப்து நாட்டிலே மக்கள் படுகிற துன்பங்களை, அதிகாரிகள் பொருட்டு எழுப்புகிற கதறல்களை ஆண்டவர் இயேசு கேட்டார். எகிப்தில் மக்கள் படுகிற துன்பங்களை கண்டேன், அவர்கள் எழுப்புகிற கூக்குரலை கேட்டேன், அவர்களை விடுவிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நற்கருணை வடிவிலே முன்பாக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்க, கவலைகளை போக்க, அழுகுரலை மாற்ற, நம்மை தேற்ற இங்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். கண்ணீர் துடைப்பார் இயேசு. நம்புவோம். கவலை தீர்ப்பார் இயேசு. ஜெபிப்போம். அழ வேண்டாம் நீ புலம்ப வேண்டாம் கண்மணியே நீ கலங்க வேண்டாம். கண்மணியே நீ கலங்க வேண்டாம். இயேசுவை உள்ளத்தில் ஏந்தியவர்களாய், அவருடைய வார்த்தைகளை நம்பியவர்களாய், ஆண்டவர் சுகம் தந்தார் என்ற நம்பிக்கையோடு மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். மாண்புயரில் வரும்
புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாக்கு யாவுமாக திருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நிலை